ஹாய் பாய், உங்கள் நேம் தான்? மோசஸ் குமார். ஓகே, இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் எக்ஸாம் உங்களுக்கு எப்படி வந்திருக்கு? ஈஸியாக இருக்கா கஷ்டமாக இருக்கா? ஆவரேஜான கொஸ்டின் பேப்பர் தான். ஆனால் படித்தவங்களுக்கு ஈஸி தான். ஆனால் இந்த ரீசெண்டாக ஒரு வீக்கில் தான் படித்தோம் அப்படிங்கிறவங்களுக்கு ஆவரேஜான பேப்பராக இருக்கும். ஓகே, 5 மார்க்கு 1 மார்க்லாம் எப்படி இருந்துச்சு? ஜென்ரலாக இருந்துச்சா இல்லை புக் பேக்? ஜென்ரலாக தானே இருந்துச்சு. 1 மார்க் ஈஸி, 2 மார்க் 3 மார்க்லாம் ஈஸி. 5 மார்க்கில் மட்டும் 2 கொஸ்டின் லிஸ்டடாக இருந்துச்சு. மற்றபடி கம்ப்யூட்டர் எப்போ வர மாதிரி ஈஸி தான். 90 போல் 100க்கு 90 போல் வந்து 5 மார்க் கம்பல்சரி என்ன கேட்டிருந்தாங்க? 5 மார்க் எல்லாமே ஈஸி தானே. புக் பேக் தான் இருந்துச்சு. நல்லது வரல. 2 மார்க் மட்டும் கம்பல்சரி என்னன்னு தெரியலண்ணா. இந்த மாதிரி அவுட்புட் எதுவும் அந்த மாதிரி கேட்கல. அதுவும் கொஞ்சம் இதாக. எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணீங்க? நான் ஒரு 60. நீங்கள்? ஓகே, தமிழ்நாடு எக்ஸாம் கம்ப்யூட்டர் எக்ஸாம் உங்கள் நேம் சொல்லுங்கள். மதன். ஓகே, எக்ஸாம்ஸ் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. டஃப்புங்களா? ஓகே, எந்த பார்ட் ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு? இது 5 மார்க் 2 மார்க் 3 மார்க் எல்லாமே டஃப் தானே. 1 மார்க் மட்டும்தான் ஈஸி. 1 மார்க் மட்டும் தான் ஈஸியாக இருந்துச்சுங்களா? ஓகே, உங்களுக்கு என்னென்ன பார்ட்ஸ்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு? எனக்கு டஃப்பாக தான் இருந்துச்சுங்கன்னா 1 மார்க்ஸு இல்லை 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் மட்டும் தான். ஓகே, 1 மார்க் 3 மார்க் 5 மார்க். ஓகே, இப்போ 1 மார்க் 2 மார்க்ஸ் சொல்லிங்களா? 1 மார்க் எவ்வளோ எடுப்பீங்க? 14 வரும். உங்களுக்கு ஃபுல் மார்க் வந்து. ஓகே மேம், இப்போ 5 மார்க்ஸ் என்ன கேட்டகரி கேட்டிருந்தாங்க? எரரா, டீபக்கா, என்ன கேட்டகரி கேட்டிருந்தாங்க? டீபக் கேட்டிருந்தீங்களா? நீங்கள் எந்த பில்டிங் எழுதிருக்கீங்க? நல்லா எழுதிருக்கீங்களா 5 மார்க்ஸ்? ஓகே, டைமில் எப்படி இருந்துச்சு? கரெக்டாக இருந்துச்சுங்களா? எக்ஸ்ட்ராவே இருந்துச்சுங்களா? கொஸ்டின் பேப்பரில் எப்படி திங்க் பண்ணி எழுதுற மாதிரி புக் பேக்லேருந்தே கேட்டிருந்தாங்களா? அது கொஞ்சம் யோசிச்சு எழுதுகிற மாதிரி தானே. திங்க் பண்ணி எழுதுற மாதிரி தான் இருந்துச்சு. ஓகே, அவுட் ஆஃப் போன இயர் ஈஸியாக. ஓகே, எவ்வளோ மார்க் எடுத்தாங்க? 40. பரவாயில்ல. நீங்கள் 70 மார்க் எடுத்துக்கலாம். 70 மார்க். ஓகே, நம்ம டிஎஸ்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆனால் உங்கள் நேம்மா? ஓகே, இப்போ கம்ப்யூட்டர் எக்ஸாம் இருந்துருக்கு. ஈஸியாக இருக்கா கஷ்டமாக இருந்துச்சா? ஈஸியாக தான் இருக்குது. உங்களுக்கு எப்படி வந்து ஓகே, எந்த பார்த்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு? 3 மார்க் வந்து தப்பாக தான் கேட்டாங்க. உங்களுக்குமா? ஓகே, மற்றபடி 1 மார்க் 2 1 மார்க் மார்க் எல்லாமே ஈஸியாக தான் இருந்துச்சு. 1 மார்க் எவ்வளோ மார்க் எடுத்தீங்க? 1 மார்க் 30. நீங்கம்மா? 14 எடுத்தீங்க. ஓகே, 5 மார்க்கில் கம்பல்சரியில் எப்படி இருந்துச்சு? 5 மார்க் அதில் யாராவது கேட்டாங்க? டீபக் கேட்டாங்க. தியரிஸ் தான் கேட்டாங்க. எப்படி ஈஸியாக பாஸ் ஆகிடலாமா? பாஸ் ஆகிடும். எவ்வளோ மார்க் எடுத்தீங்க? 50 above மேலே வரும். உங்களுக்குமா? ஹைடா வாய்ஸ், உங்கள் நேம் மட்டும் சொல்லுங்கள். பி கமலேஷ். ராஜு பிரதர்ஷன். ஓகே, இப்போ கம்ப்யூட்டர் எக்ஸாம் உங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சா கஷ்டமாக இருந்துருங்களா? இது ஈஸின்னு சொல்ல முடியாது. ஈஸி அளவுக்கு ஈஸி. கம்பல்சரி கொஸ்டின் எப்படி வந்திருக்கு? கம்பல்சரி ஈஸி படித்ததெல்லாம் நல்லா இருந்துச்சு. அப்புறம் அவுட்புட் கேட்டிருந்தாங்க. தீபக் கேட்கல நல்லது. ஓகே, ஓவராலாக கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக, மாடரேட்டாக இல்லை டஃப்பாக இருந்துச்சா? ரொம்ப ஈஸி தான். ஈஸி தான். ரொம்ப ஈஸி தான். படித்தவங்களுக்கு ஈஸி, படிக்காதவங்க அந்த மாதிரி படிக்காதவங்களுக்கு டஃப். சரிங்களா? ஓவராலாக எவ்வளோ மார்க் எடுப்பீங்க? ஒரு ப்ராக்டிக்கல் போக 30+, அதுக்கப்புறம் ஒரு டோட்டலாக 50-60 மார்க் ஸ்கோர் பண்ணி 70க்கு ஒரு 50 எடுக்கும். 10 மார்க் எடுக்கும். அவன் முடிவு பண்ணுறாங்க. 70க்கு 60 ஓகே, கரெக்டு தாங்க. கரெக்டு தான். அப்பாயும் பேசிக்கலாம். இல்லை கரெக்டு. ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ தான். ஓகே, ஏன்னா உங்கள் நேம்? ஓகே, இப்போ கம்ப்யூட்டர் எக்ஸாம் உங்களுக்கு எப்படி வந்துருக்கு? ஈஸியாக வந்திருக்கா இல்லை டிஃபிகல்ட்டாக இருந்துச்சா? ஓகே, 1 மார்க்ஸ் எப்படி இருந்துச்சு? 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் எப்படி இருந்துச்சு? ஓகே ஓகே, 5 மார்க்கில் கம்பல்சரியில் எப்படி இருந்துச்சு? ஓகே, டைம் எவ்வளோ மார்க் எடுப்பீங்க நீங்கம்மா? சரி, ஓகேம்மா, ஆல் தி பெஸ்ட்மா. தேங்க்யூ. ஹாய் கைஸ், உங்கள் நேம்டா? ஓகே, இப்போ கம்ப்யூட்டர் எக்ஸாமில் எது ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு, ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு? எல்லாமே ஈஸியாக தான் இருந்துச்சு. உங்களுக்கு 5 மார்க் டஃப்பாக இருக்குது. 5 மார்க் கூட கொஞ்சம் டஃப்பாக இருந்துச்சு. ஓகே, 5 மார்க்கில் என்ன கேட்டகரி கேட்டிருந்தாங்க? எரர் கேட்டிருந்தாங்க, டீபக் கேட்டிருந்தாங்க, என்ன கேட்டிருந்தாங்க? எரர் கேட்டிருந்தாங்க. உங்களுக்குமா? 5 மார்க். டைம்லாம் எப்படி பத்துச்சுல எக்ஸாமுக்கு? ஓகே, கொஸ்டின்ஸில் அப்படி புக் பேக்லேருந்து கேட்டிருந்தாங்களா இல்லை திங்க் பண்ணி எழுதுற மாதிரி கேட்டிருந்தாங்களா? அதில் ப்ரிப்பேர் பண்ணுங்க. எவ்வளோ நாள் ப்ரிப்பேர் பண்ணாங்க? எக்ஸாம்ஸ்க்கு எவ்வளோ நாள் முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணுங்க?
இப்போ எவ்வளோ மார்க் அவுட் ஆஃப் 100 நீங்கள் எடுப்பீங்க? 50% எடுப்பீங்க. நீங்கள் ஸ்டூடெண்ட் உங்கள் நேம்டா? கம்ப்யூட்டர் எக்ஸாம் இப்போ எப்படி இருந்துச்சு? 1 மார்க் இருந்துச்சு, 2 மார்க் இருந்துச்சு. சரி, எந்த பாட்டு ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு? ஓகே, எவ்வளோ மார்க் எடுப்பீங்க? 3 மார்க்ஸில் எப்படி இருந்துச்சு? வணக்கம். ஓகே ஓகே, ஆல் தி பெஸ்ட்.